இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட. என் பேர் மனோகரன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பள்ளிருந்து வரேன். எனக்கு திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. நான் ஸ்பைரோ கோச்சிங் சென்டரில் தான் படித்தேன். ஸ்பைரோ இல்லைனா இந்த மார்க் என்னால் எடுத்துருக்க முடியாது. அதே மாதிரி எம்டி சார் அவரோட கைடன்ஸ் இல்லைனாலும் என்னால் இந்த மாதிரி மார்க் எடுத்துக்க முடியாது. நான் எப்போல்லாம் டவுனாக இருக்கணும், என் மார்க் எப்போல்லாம் குறையுதோ அப்போல்லாம் எம்டி சார் தான் மோட்டிவேட் பண்ணுவார். என்னை டவுன் ஆகாமல் எப்பவுமே சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் ஸ்பைரோவில் எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. எப்போ டவுட் கேட்டாலும் எதுவுமே சொல்லாமல் சொல்லிக் கொடுப்பாங்க. அசைன்மெண்ட் அப்புறம் ஸ்பைரோவில் கொடுக்குற மாதிரி அசைன்மெண்ட் எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்மளால் சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு கொடுப்பாங்க. இதை தாண்டி கொஷின் பேப்பரில் வரவே வராது, அவ்வளோ அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்பைரோவில் ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம சின்ன டவுட்டாக இருந்தாலும் அதை நல்லா எலாபரேட் பண்ணி எடுப்பாங்க. ஒரு பாயிண்ட்டும் நல்லா க்ளீனாக டீட்டெயிலாக எடுப்பாங்க கிளாஸில். நம்ம எதனா டவுட்டுன்னு போனால் எதுவுமே சொல்லாமல் அதையும் எல்லாமே எலாபரேட்டாகவே எடுத்து சொல்லுவாங்க. ஸ்பைரோவில் டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். வீக்லி குமுலேட்டிவ் டெஸ்ட் இருக்கும். 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கிராண்ட் டெஸ்ட்டும் வைப்பாங்க. அப்புறம் போக போக பிப்ரவரி மாதம்லாம் ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட் இருக்கும். அதுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னா நீட்டுக்கு முன்னாடி நம்ம எல்லா கொஸ்டினும் பார்த்த மாதிரி தான் இருக்குமே நீட் எக்ஸாம் போய் பார்க்கும்போது. அப்புறம் எரர் நோட் சார் சொல்லுவார், எம்டி சார் சொல்லுவார், எரர் நோட் ஃபாலோ பண்ண சொல்லி. அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மிஸ்டேக் ரெக்கவர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணதால் தான் என்னால் இந்த மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எம்டி சாரோடைய மோட்டிவேஷன் இருந்தால் தான் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சு நான் இந்த காலேஜுக்கு போக முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. தேங்க்யூ எம்டி சார்.